ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டியான வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுடலாம். அஞ்சுலேருந்து 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தனி மிளகாய் தூள் இல்லைனா காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே தக்காளி சேர்த்ததுனால சின்ன துண்டு புளி, வெல்லம் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சூடார வச்சிடலாம். சூடாரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை சட்னி மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.